நம்ம கிளைண்ட்டோட சாரீ இது. இதில் அங்கங்கே சில்வர் கலர் ஒர்க்ஸ் இருந்தது. முந்தி பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லி பிங்க் கலரில் இருந்தது. ஸோ சாரியோட கான்ட்ராஸ்ட் கலரான இந்த பிங்க் கலரில் ப்ளவுஸ் எடுத்து ஆரி ஒர்க் டிசைன் பண்ணியிருந்தோம். இந்த டிசைன் பண்ணுறதுக்கு மார்க்கிங் ட்ரேசிங் எதுவுமே தேவையில்லைங்க. ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ எப்படி இந்த டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி வெல்கம் யூ ஆல் டு சாண்டிஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். சென்டர் ஸ்லீவ் டிசைன் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி தான் ஃபுல் ஸ்லீவ் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு லீஃப் ஒரு ஃப்ளவர் இதுவே தான் கண்டினியூஸாக வந்திருக்கு. ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லீஃப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், செகண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால லைன்ஸ் வந்து கொஞ்சம் மேலே கீழே வரும். இப்போ 2 லைன்ஸ்க்கு கேப் பார்த்துட்டிங்கன்னா 3 சென்டிமீட்டர் கொடுத்து லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். இதே மாதிரி 3 சென்டிமீட்டரில் ஃபுல் ஸ்லீவ் லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் சென்டர் லைனில் டிசைன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஜந்தோசி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அடுத்து சீக்வன்ஸ், அப்புறம் கட் பீட்ஸ், ஃபுல்லி சில்வர் கலர் ஒர்க். ஸ்டார்டிங் 3 லைன்ஸ் செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைன் அப்படியே நம்ம இங்கே ஒர்க் பண்ண போகிறோம். இந்த லைனில் ஸ்டார்டிங்கில் லீஃப் இருக்குது, அதனால் அதே லீஃப் நான் இங்கே ட்ரா பண்ணிட்டேன். லீஃப் என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் ஜந்தோசி கட் பண்ணி நீடிலில் லோட் பண்ணியிருக்கேன். சென்டர் லீஃப்லேருந்து த்ரெட் மேலே எடுத்து ஒரு சந்தோசி லோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச், பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச், திரும்ப த்ரெட் ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஸ்டிச், சந்தோசியோட ஸ்டார்டிங் கிட்ட வரும்போது ஒரு லாக் ஸ்டிச், திரும்ப ஒரு சந்தோசி லோட் பண்ணிவிட்டு அதோட எண்டிங்கில் ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், திரும்ப த்ரெட் பேக் சைடு எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு ஸ்டிச், சந்தோசியோட எண்டிங் வரும்போது ஒரு லாக் ஸ்டிச். இதவே தான் நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். 4 சந்தோசிஸ் இதே மாதிரி ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு லீஃப் கிடச்சிடும். லீஃப் மட்டும் ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி டெய்லர் மார்க்கிங் சாக் யூஸ் பண்ணி ஃப்ரீ ஹேண்ட்லேயே நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. எண்டிங்கில் என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் சைட்லையும் இதே மாதிரி ஒர்க் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் சந்தோஷம் நீடியில் லோட் பண்ணியிருக்கேன். லீஃப் சென்டரில் இருக்க அந்த கேப்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த லீஃப்க்கு ஒரு அவுட்லைன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டேர்னிங்ஸ் வர எல்லா பக்கமே சின்ன சின்னதாக ஸ்டிச்சஸ் கொடுத்து லீஃபோட ஷார்ப்னஸ் வர டேர்னிங்லேயும் ஒரு ஸ்டிச் கொடுத்து டேர்ன் பண்ணி சின்ன சின்னதாக ஸ்டிச் பண்ணி இந்த சந்தோஷியை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் இந்தியா ஃபுல்லாகவே டெய்லரிங் அண்ட் ஆரி ஒர்க் ஆர்டர் எடுத்து கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ரெக்கமெண்ட் இருந்தால் எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், சந்தோஷியோட எண்டிங்கில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து அதுக்கப்புறம் த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு வாங்க. மேலே கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு கிளிப் ஸ்டோன் ஆட் பண்ணியிருக்கோம். இது ஸ்டிச்சிங் டைப்பில் இருக்கிறதால ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சந்தோஷி ஆட் பண்ணி அதோட எண்டிங்கில் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு இன்னொரு சந்தோஷி லோட் பண்ணிவிட்டு கீழே பார்த்த மாதிரி வச்சு சந்தோஷியோட எண்டிங்கில் ஒரு சீக்வன்ஸ் வச்சுட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிச், திரும்ப அந்த சீக்வன்ஸ்குள்ளேயே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு த்ரெட் பேக் சைடு எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், செகண்ட் சந்தோஷி ஒட்டின மாதிரியே இப்போ இன்னொரு சந்தோஷி ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி சீக்வன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிச், அது கிட்டவே ஒரு லாக் ஸ்டிச், திரும்ப த்ரெட் பேக் சைடு எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு லாங் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். இப்போ ஸ்டோன் ஆட் பண்ணிவிட்டு ரிவர்ஸில் ஸ்டிச் பண்ணுறோம். இதுக்கு எங்கேயுமே கேப் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு திரும்ப ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு சைட்லேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு 2 கட் பீட்ஸ் ஆட் பண்ணி ஒரு சீக்வன்ஸ் கட் பீடோட எண்டிங்கில் வச்சுட்டு ஒரு ஸ்டிச், அதுக்குள்ளேயும் இன்னொரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு த்ரெட் பேக் சைடு எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு லாங் ஸ்டிச், ஸ்டோன் ஒட்டின மாதிரியே ஒரு லாக் ஸ்டிச், திரும்ப 2 கட் பீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு சீக்வன்ஸ் வச்சு ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், திரும்ப த்ரெட் பேக் சைடு எடுத்துகிட்டு போயிட்டு இதே மாதிரி ஃப்ளவர் டிசைனுக்கு ஒரு 3 லைன்ஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 3rd லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு லாங் ஸ்டிச் கொடுத்துட்டு என் நாட் போடாமல் அப்படியே த்ரெட் ஆப்போசிட் சைடில் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த சைடு போட்டிருக்க மாதிரியே 3 லைன்ஸ் ஆப்போசிட் சைட்லேயும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க கேப்பில் கட் பீட் லைன் சைஸ்க்கே ஒரு சந்தோஷி வச்சு கீழே சீக்வன்ஸ் வச்சு டபுள் ஸ்டிச் போட்டு லாங் ஸ்டிச் போட்டு லாக் ஸ்டிச், அதே மாதிரி ரைட் சைடில் இன்னொரு சந்தோஷி அண்ட் சீக்வன்ஸ் ஆட் பண்ணி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறோம்.
இப்போ அப்படியே த்ரெட்டை திரும்ப ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு லாங் ஸ்டிச், ஸ்டோன் ஒட்டின மாதிரியே ஒரு லாங் ஸ்டிச், சென்டரில் ஒரு சந்தோசி ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொரு சந்தோசியும் ஆட் பண்ணிவிட்டு சந்தோசியோட எண்டிங்கில் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் லாங் ஸ்டிச் ஒன்று கொடுத்து லாக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டோன் ஆட் பண்ணி அந்த ஸ்டோனை ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வந்து சந்தோசியோட எண்டிங்கில் கேப் இல்லாத மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு ஒரு சந்தோசி ஆட் பண்ணி சீக்வன்ஸ் வச்சுட்டு ஒரு ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து த்ரெட் ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு லாங் ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச். இந்த த்ரெட்டை ஆப்போசிட் சைடில் எடுத்துகிட்டு போகணும். ஸோ 2 சந்தோசிக்கும் சென்டரில் இருக்க கேப்பில் த்ரெட் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு இதே மாதிரி சந்தோசி அண்ட் சீக்வன்ஸ் ஆட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஃப்ளவர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஒர்க் பண்ணினே இந்த ஃப்ளவர் அண்ட் லீஃப் அப்படியே எடுத்து மேலே இன்னொரு டைம் போட்டிங்க அப்படின்னா இந்த லைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடும். இந்த சென்டரில் இருக்க லைனை தான் இப்போ நம்ம அங்கே ஒர்க் பண்ணியிருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு லீஃப் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, அடுத்த லைனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளவர் ஸ்டார்ட் ஆகும். செகண்ட் லைனில் இருக்க டிசைன் அப்படியே நம்ம அங்கே 4th லைனுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு லீஃப் ஆட் பண்ணி வர லைன் கொஞ்சம் பெருசாகவும் ஃப்ளவர் ஸ்டார்ட் ஆகிற லைன் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாகவும் கிடைக்கும். அப்போது நம்மளுக்கு பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும். புட்டாஸ் டிசைன் பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் த்ரெட் மேலே எடுத்துகிட்டு ஒரு கிளிப் ஸ்டோன் ஆட் பண்ணி அதை ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு திரும்ப ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு சந்தோசி ஆட் பண்ணிவிட்டு அது கீழே சீக்வன்ஸ் வச்சு ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்குள்ளேயே குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு த்ரெட் பேக் சைடு எடுத்துகிட்டு வந்து ஒரு ஸ்டிச், குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச், திரும்ப ஒரு சந்தோசி க்ராஸாக வச்சு ஒரு சீக்வன்ஸ் வச்சு ஒரு ஸ்டிச் லாக் ஸ்டிச், த்ரெட் பேக் சைடு எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச். இப்போ சென்டரில் ஒரு சந்தோசி சீக்வன்ஸ் வச்சு ஒரு ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச், அப்படியே த்ரெட் பேக் சைடு எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு லாங் ஸ்டிச் லாக் ஸ்டிச், அப்படியே த்ரெட்டு சைடில் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஸ்டிச். இப்போ 1 கட் பீட் ஆட் பண்ணிவிட்டு சீக்வன்ஸ் வச்சு ஒரு ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் ஒரு லாங் ஸ்டிச் கொடுத்துட்டு த்ரெட் அப்படியே ஆப்போசிட் சைடில் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் ஒரு கட் பீட் ஆட் பண்ணிவிட்டு சீக்வன்ஸ் வச்சு ஒரு ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச். அவ்வளோதாங்க, எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணோன்னே இதுதான் இதோட ஃபைனல் லுக். சந்தோசி ஆட் பண்ணிக்கிறதால ப்ளவுஸ் ஃபுல்லாகவே ரிச் லுக்கில் இருந்தது. ஸ்லீவ் ஃபுல்லாமே ஹெவி ஒர்க்கில் ஸ்டோன்ஸ் இருக்கிறதால சூப்பராக இருந்தது. பெரிய பெரிய புட்டாஸ் கொடுத்துருக்கிறதால ப்ளவுஸ் ஃபுல்லாகவே ரிச் லுக்கில் இருந்தது. இந்த ஒர்க் ஃபுல்லாகவே நீட்டாக அழகாக வந்திருந்தது. நார்மலாக நெக் லைனர் சுற்றிலையும் ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ப்ளவுஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சென்டரில் டைமண்ட் ஷேப்பில் ஹோல்ஸ் கொடுத்துட்டு அதோட அவுட்லைனில் மட்டும் ஒர்க் கொடுத்துருந்தோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒர்க்காக இருந்தது. இந்த ப்ளவுஸில் அவுட் சைட் மட்டும் கிடையாதுங்க, இன்சைட் கூட பொட்டிக் ஸ்டைலில் எங்கேயுமே ராய்ஜஸ் இல்லாமல் நீட்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஷோல்டரில் பாருங்கள் ராய்ஜஸ் இருக்காது அண்ட் இருக்க பக்கம் கூட ஓவர்லாக் பண்ணிட்டோம். நெக் போர்ஷன் பாருங்கள் நீட்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பெல்ட் போர்ஷனில் எங்கேயுமே ராய்ஜஸ் இல்லாமல் பொட்டிக் ஸ்டைலில் நீட்டாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கும் இது மாதிரி ஆரி ஒர்க் கஸ்டமைசேஷன் அண்ட் நீட்டான டெய்லரிங் ஒர்க் ஃபினிஷிங் எல்லாமே வேணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் இந்தியா ஃபுல்லாகவே ஆர்டர் எடுத்து கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், பார்ப்போம் எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு. இது மாதிரி நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஆரி ஒர்க் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.